ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நந்தி ஹில்ஸ், பெங்களூரில் இருக்க நந்தி ஹில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நிறைய குரங்கு இருக்குது. நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால குரங்கை காட்டி கொடுத்துட்டு விளையாடிட்டு இருக்கோம். பாருங்கள், அங்க வச்சா கார்ல ஏறும். ஒன்னாவது கூட குழந்தைய வச்சுன்னு இருக்கு. இதுக்கு ஒன்னாவது கூட இது இவ்வளவு பாத்துருச்சு. இதோ பாரு, இதுக்கு பசங்களுக்கு அதுகிட்டே நிறுத்து. அந்த குழந்தை கிட்ட இதோ பாரு குழந்தை பாரு, பேபி பாரு. இதோ பாரு ஆன்சர், இங்க பாரு, இது பேபி வச்சிருக்கு பாரு. சரி, ஒண்ணு மட்டும் கொடுத்துடலாம். இந்த தூக்கி போடுங்க, இந்த விண்டோல இருந்து. இல்ல, இது தூக்கி அப்படியே பேனட்ல போடு. ஐயோ, கார் மேல போட்டாச்சு. பேனட்ல வைக்க வேண்டியதானே இங்க. அப்ப அழகா வந்து எடுத்துருக்கு. அப்படி வேணா வைங்க. ஒண்ணு இப்படி வைங்க. தரணும் அந்த பேனட்ல. நில்லு, இந்த தோலை போடு. இந்த தோலை சின்னமா மரம் வரும். அது வரும் மேல இருந்து எடுக்குது. மேல அது பெருசு, அதனால தான் அது பயந்துட்டு இருக்குது. அதை பார்த்து எல்லாம் நில்லு, இதுக்கு ஒண்ணு அப்படி நீ இப்படியே கூட ஒண்ணும் பண்ணாது. கரெக்டா அது கிடைச்சிச்சு. உடனே இதுவும் வெயிட் பண்ணுது. எல்லாம் குழந்தைய வச்சுட்டு பாவம் எல்லாம் எங்களுக்கு ஒன்னும் கிடைக்காது போல. சரி, வேணா இங்க இருக்கிறதுங்களுக்கு எல்லாத்தையும் நில்லு. கொஞ்சம் இறக்கு, கொஞ்சம் இறக்கு. வேற தோல் மண்டல அடிச்சுக்கிட்டு. பரவாயில்ல, அது எடுத்துட்டு போயிடுது. அவங்க ரவுண்டு முடிஞ்சோன்னு தோலை தலையில அடிச்சுன்னு தோலை கையில வச்சிருக்கு பாரு. இல்ல வந்து போட்டா அது கை பிடிச்சிடும். கொஞ்சம் லைட்டா நில்லு, க்ளோஸ் பண்ணு, அதை கொஞ்சம் இது பண்ணு. நில்லு நிறைய வந்துடும். அப்புறம் இதுங்களுக்கு கிடைக்காது. ஒண்ணு உள்ளோடி க்ளோஸ் பண்ணு, கையை உள்ள விட்டுரும். பாவம், அது குடுத்துறாரு. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். நந்தி ஹில்ஸ் போனீங்கன்னா குரங்கெல்லாம் நிறைய பார்ப்பீங்க. நந்தி ஹில்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே குரங்கு பார்த்தாலும் குரங்குக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா அது ப்ரிடிக்டே பண்ண முடியாது. நம்ம அடித்தோன்னா அது திருப்பி பயங்கரமாக அடிக்கும். அது மாதிரி நிறைய பேரோட வந்து அடிக்கும். அதனால் வந்து தனியாக மட்டும் குரங்குக்கிட்ட மாட்டிடாதீங்க. எப்போ போனாலும் கும்பலாக போங்க. அது மாதிரி தனியாக போகிற மாதிரி சான்ஸ் வந்துச்சுன்னா கம்பத்தை அதை எடுத்துகிட்டு போங்க. குரங்குக்கிட்ட பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ என்ன பண்ணோன்னே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நந்தி ஹில்ஸை பார்ப்போம். நம்ம நந்தி ஹில்ஸ் கீழேருந்து மேலே போகிறதுக்கு நம்ம கீழேயே நம்ம டிக்கெட் வாங்கிடணும். வண்டிக்கு, பார்க்கிங்க்கு எல்லாம் சேர்த்து. அது வந்து 10 வயசுக்கு மேலே இருக்க எல்லா ஆளுங்களுக்கும் டிக்கெட் இருக்குது. அது மாதிரி வண்டிக்கு தனி டிக்கெட்டு, பார்க்கிங்கெல்லாம் சேர்த்து. ஸோ அது மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா மேலே வந்துட்டு நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். வண்டி பார்க் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கா. அங்கேயே குரங்கு தொல்லைங்க இருக்கும். ஸோ பார்க் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக நடந்து போங்க. அது மாதிரி 10 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா டிக்கெட்டு கீழே. அது மாதிரி வண்டிக்கும் பார்க்கிங்க்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ரீச் ஆகிட்டோம். ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம
மேலே வந்து ரீச் ஆகிடலாம். இப்போ ரீச் ஆகிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த திப்பு சுல்தானோட சம்மர் ஹவுஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களோட கீழே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க குளம்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை படிச்சிங்கன்னா அவங்களோட இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ நந்தி ஹில்ஸு திப்பு சுல்தானோட சம்மர் ரெசிடென்ஸாக இருந்தது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த பேக்கில் ரெட் கலர் பில்டிங் தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் வந்து திப்பு சுல்தானோட சம்மர் ரெசிடென்ஸு. அதெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. நம்ம திறந்து விட்டுருந்தா கூட அட்லீஸ்ட் உள்ளே போய் பார்த்துக்கலாம். எல்லா பில்டிங்கும் பூட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த வீட்டுக்கிட்ட போனாலும் அதை பார்க்க முடியாது, உள்ளே போய் பார்க்க முடியாது. வேணால் சைட்லேருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. ஸோ அதை வேணால் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அந்த ஃபென்சிங் கிட்டே இருந்து. அவ்வளோதான். மற்றபடி இந்த ரெசிடென்ஸ் கிட்ட வேறு எதுவும் அப்படி பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திப்பு சுல்தானோட ரெசிடென்ஸ் முடிச்சுட்டு அப்படி நீங்கள் உள்ளோடியே போனீங்கன்னா கீழே ஒரு டெம்பிள் இருக்குது. யாருக்காவது அந்த டெம்பிள் போனோம் அப்படின்னு ஆசைன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் கீழே படிக்கட்டு வழியாக இறங்குனீங்கன்னா அந்த டெம்பிள் வரும். பார்த்திங்கன்னா தெரியும். என்னடா இவன் மூடி இருக்குதுன்னு சொல்கிறான், அப்புறம் உள்ளே போயிட்டு கீழே போகணுன்றான் அப்படின்னு சொல்கிறானே நினைக்காதீங்க. உள்ளே மீன்ஸ் பில்டிங்குள்ளே கிடையாது, அந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு சின்ன இதை பாருங்கள். இது வழியாக நம்ம இறங்கி பில்டிங்குள்ளே போனோம்னா அப்படியே அது டெம்பிளுக்கு கீழே, மலைக்கு கீழே அடிவாரத்துக்கிட்ட போகும். ஸோ நீங்கள் இறங்கிட்டு திருப்பி ஏற முடியும்னா மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அங்கே போகாதீங்க. ஸோ நாங்கள் அதனால் போகல, குழந்தைங்கள்லாம் இருக்கனால. அடுத்து அப்படியே இந்த பில்டிங்கிட்டு மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி குளம் பார்க்கலாம். இது 32 ஸ்டெப்பு வச்சு இது சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, ஆனால் மீனெல்லாம் பெரிய பெரிய மீனுங்க இருக்குது. அது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ மேலே போகணும். ஆனால் மேலே போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பஸ்ஸில் போகிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பஸ்ஸில் போகிறதுனா போகிறதுக்கு ஒரு 25 ருபீஸ், வரதுக்கு ஒரு 25 ருபீஸ், டோட்டலாக 50 ருபீஸ் பே பண்ணோம். இதுதான் அந்த பஸ், மினி பஸ் மாதிரி இருக்கும். மேலே போனீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டு, சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு, சன்செட் பாயிண்ட்டெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா மேலே போகிறதுக்கு மட்டும் பஸ் எடுத்துக்கிட்டோம், கீழே போகிறப்போ நடந்து போகலான்ட்டு. இந்த பஸ்ஸில் ஒரு ஆளோட சார்ஜு 25 ருபீஸ். எவ்ரி 5 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்கும் இந்த டிக்கெட் எடுக்கணும் நீங்கள். ஸோ நம்ம மேலே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. இதுக்கு மேலே ஏறி நின்று வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த நந்தி ஹில்ஸில் ரொம்ப யூனிக்காக என்னென்னா, நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் நான் எப்படியாச்சும் 1-2 ரிவரோ இல்லைனா பாண்டு பார்ப்பீங்க. அந்த மாதிரி வின்டரில் வந்தீங்கன்னா க்ளவுட்ஸுக்கு மேலே இருப்பீங்க. நீங்கள் கீழே க்ளவுட்ஸ் இருக்கும், நீங்கள் க்ளவுட்ஸ்க்கு மேலே இருப்பீங்க. இப்போ செம்ம சன்னியாக இருக்கனால நமக்கு இங்கே க்ளவுட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வின்டரில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரௌடு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக இந்த கீழே இருக்க இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக க்ளவுடு கவர் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த இடத்தோட ஃபேமஸ் ஒன்று. ஸோ இதுதான் நம்ம ஃபேமிலியும் நம்ம பிரதரோட ஃபேமிலியும், நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து வந்திருந்தோம். ஸோ பாருங்கள், நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். கீழே போகிறப்போ நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், ஈஸியாக நடக்கலாம். ஏறுறதுக்கு தான் கஷ்டம், ஆனால் போகிறப்ப இறங்கி போயிடலாம். இது பாருங்கள், இந்த நந்தி ஹில்ஸ்லேருந்து டோட்டலாக 6 ரிவர்ஸ் ஆரிஜின் ஆகுது, அதாவது ஸ்டார்ட் ஆகுது. அந்த 6 ரிவரோட டீட்டெயிலும் இருக்குது. அதில் பாலாறும் ஒன்று. பாலாறு தான் நம்ம தமிழ்நாடு சென்னைக்கு எல்லாம் தண்ணி கொடுக்குறது. ஸோ அது இந்த நந்தி ஹில்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா ஒன்று இருக்குது. நம்ம பசங்கள்லாம் விளையாடிட்டுருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ் விளையாட விட்டுட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். அதான் இப்போ பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அது முடிச்சுட்டு அப்படியே நடந்து கீழே போக வேண்டியதுதான். நீங்கள் நடந்து கீழே போகிறப்போ நிறைய இடத்துல நீங்கள் இந்த ரிவரோட ஆரிஜின் பிளேஸ்க்கு போர்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படி இல்லைன்னா போய் பார்க்க முடியும் அப்படின்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். பசங்க பிள்ளைங்க எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு
நந்தி ஹில்ஸ் நல்லா பார்க்க வேண்டியது. அது மாதிரி நந்தி ஹில்ஸ் போனீங்கன்னா நம்ம நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளேஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா பிளாஸ்டிக் அலோவ் பண்ண மாட்டாங்க. மீன்ஸ் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது வாட்டர் பாட்டிலில். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளாஸ்க்கு இல்லைனா வேறு இந்த மாதிரி ஐட்டமில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. அது ஒன்று தான் ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி நந்தி ஹில்ஸ் போகிறவங்க அதோட மலை அடிவாரத்தில் நிறைய கிரேப்ஸ் ஃபார்மிங்கெல்லாம் இருக்கும். கிரேப்ஸு பொமோகிரானட் ஃபார்மிங்கெல்லாம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக எய்தர் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு நந்தி ஹில்ஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறப்போ அந்த கிரேப் ஃபார்ம் போங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கீழே வந்துட்டோம் பாருங்கள். கீழே வந்துட்டு இப்போ நம்ம வண்டி எடுக்க போகிறோம். குயிக்காகவே வந்துட்டோம். ஏன்னா 1.5 கிலோமீட்டர் கீழே இறங்குறப்போ நமக்கு அந்த அளவாக தெரியல. நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம போகிறது ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே இறங்குறத ஃபுல் வீடியோ பாருங்கள். இல்லைன்னா அடுத்த வீடியோ நம்ம கிரேப்ஸ் ஃபார்மிங் எல்லாம் காட்டுறேன். நாங்களே இங்கே முடிச்சுட்டு கிரேப் ஃபார்ம்ஸ்க்கு போயிட்டு தான் பெங்களூர் போனோம். ஸோ கிரேப் ஃபார்ம்ஸ் எல்லாம் காட்டுறேன், நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. I'll check the back before you stop. Why do you want to come here so bad? I just threw it. Yeah, that's not smart. Do you do that? I'm going to kill you. She hit me in my eyes. Good, good, super. Wow, wow. Clap. Only one clap. Ah. விண்டோ க்ளோஸ் பண்ணியிருக்கேன், எல்லா விண்டோவும்.
She did. Look. She did. Pink color. Yeah. How? மங்கி மாதிரி படுத்துருக்காச்சா நைட்டு தூங்கும்போது யார் மாதிரியா நைட்டு டேடி மேலே தான் வந்து தூங்கிடுவா அப்படி எல்லாம் அடி வாங்கிட்டு feel like vomiting. ஒரு இடத்துல எழுந்தோடனே படுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்கினேன். பின்னாடி டிக்கியில் காற்று வராது எப்படி வரும்